ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டிஷ்யூ பேப்பரில் பூக்கள் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நமக்கு அழகழகாக என்னென்ன கலரில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த கலரில் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டு மாடி தோட்டத்துலேயும் பூக்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால் இதில் செஞ்சு நமக்கு அழகாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது நான் பண்ணுறதில்ல, என் பொண்ணு தான் பண்ணுறது. அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த ட்ராயிங் இதிலெல்லாம் பண்ணுறது. விரும்பி பண்ணுவா. அதுக்குள்ளே டைம் இல்லை, நானும் ஃபோன் கொடுக்குறதில்ல. ஆனால் அந்த கிடைக்கிற டைமில் அவள் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்களேன். இப்போ டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதை ரெண்டாக வெட்டிக்கிட்டு அதை தண்ணியில் முக்கிறா பாருங்களேன். தண்ணியில் முக்கலை, அதில் ஊற்றிக்கிட்டு அதில் பெயிண்ட் தான் பண்ண போகிறா. என்னெல்லாம் நிறம் வேணுமோ, நமக்கு எந்தெந்த கலரில் பூ தேவைன்னு தோணுதோ அந்த கலரில் நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 3 கலர் யூஸ் பண்ணாங்க. ஒரு ரெட்டுன்னு சொல்ல முடியாது அந்த கலரு, ஒரு சாண்டில் கலர் மாதிரி, அப்புறமா எல்லோ கலர். இந்த 3 கலரையும் பண்ணிக்கிட்டு அதை 4ஆக மடித்து அப்படியே வச்சுட்டு, இது என்னன்னா தண்ணி பாருங்களேன் அப்படி எவ்வளோ வெளியில் வருதுன்ட்டு. இது காய வைக்கிறதாங்க பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதை துணியை காய வைக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டு அதை பாருங்களேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் இந்த நிலமையில தான் இருக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். மொறுமொறுன்னு இருந்ததுக்கப்புறம் அதை மடக்குறா. என்ன விசிறி பண்ணுவோம் பாருங்கள், நம்ம சின்ன வயசுலலாம் விசிறி பண்ணுறதுக்கு மடக்குவோம் பாருங்கள். அதே மாதிரி மடக்கிட்டு நடு சென்டரில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறா. ரப்பர் பேண்டில் ஒரு நூலை வச்சு கட்டி விட்டுறாங்க. பார்க்குறதுக்கு ரப்பர் பேண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது பண்ணக்கூடிய டைம் எல்லாம் நான் பக்கத்தில் இல்லை. அவளே தான் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குது மம்மின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து காமிப்பா. நல்லா இருக்குன்னு சொன்னால் அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதனால தான் இப்போ பார்த்தீங்களா, அதை நூல் வச்சு அதை நடு சென்டரில் கெட்டிக்கிட்டு அந்த பேப்பரை கொஞ்சம் உஷாராக மெதுவாக நம்ம அதை பிரித்து விடணும். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு பிரிச்சுட்டோன்னா அது பிஞ்சு வந்துடுது. அதனால் பாருங்கள், அழகான கலரில் பூ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கு ஒரு காம்பு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலே தான் பேப்பர்லேயே சுற்றிக்கிட்டு காம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள். அதை சுருட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு பச்சை கலரில் அடிச்சுக்கிட்டு சைடை அப்படியே பிச்சு விட்டுக்கிட்டு அதில் காம்பை ஒட்டிக்கிறாங்க. ஒட்டி வச்சு அது ஒரு பூவாக பிடிச்சி நமக்கு பார்க்கலாம், அழகு பார்க்கலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கா. சூப்பராக இருக்குது. அதை பிடிச்சி பார்க்க ஓடிட்டேன்னு நல்லா இருந்துச்சு. இப்படி பண்ணதை நமக்கு என்ன பண்ணுறது, கையிலையும் வச்சு அழகு பார்த்துட்டு வாங்க மாடி தோட்டத்தில் நமக்கு செடியில் வச்சு அழகு பார்க்கலான்னு சொல்லிட்டு மாடி மேலே போயிட்டு செடியில் வச்சு அழகு பார்த்தோங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன். செடி மேலே வச்சப்போ செடியில் பூத்த பூ மாதிரியே இருக்குது. இந்த செடியில் வச்சதை விட எனக்கு இந்த செடி மேலே வச்சு அழகு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.